13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கிறது. தமிழகத்தினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எல்லா கட்சி தலைவர்களையும் போய் சந்தித்திருக்கிறார். இன்னைக்கு சட்டமன்றம் கூடியிருக்கிறது. சட்டமன்றத்தில் தன்னுடைய முதல் கன்னி பேச்சை தொடங்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சத்தியமூர்த்தி பவன் அவர் சென்றது மற்றும் பல்வேறு விவகாரங்கள், எம்எல்ஏ வழக்கு தொடர்பான விவகாரங்கள், பல விவகாரங்கள் இருக்குது. இதை குறித்து பேசுவதற்காக நம்மிடம் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி சசிகுமார் வந்திருக்கிறார். அவரோடு இன்றைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து கலந்துரையாடுவோம். வணக்கம் சசி. அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, என்ன நிலவரம் இருக்குது? நேற்று நீங்க எல்லாம் உடன் இருந்தீங்க. அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்க வந்தார். சீமானை மட்டும் இல்ல, முதல்வரை அவருடைய வீட்டில் போய் சந்தித்தார். அதன் தொடர்ச்சியாக வைகோவை இது தொடர்பாக சொல்லுங்க. அதாவது அரசியலில் ஒரு பெரிய ஒரு முயற்சி மாற்றம் தான் சொல்லணும், ஒரு நல்ல ஒரு தொடக்கம் தான் சொல்லணும். அது அவர் ஒரு அரசியல் யுக்தியாக பயன்படுத்தி இருக்கலாம், இல்லை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வச்சு காலி பண்ணணும்னு நினைக்கலாம். அது எப்படி ஒவ்வொருத்தரோட பார்வையை பொறுத்து. ஆனால் இது ஒரு வரவேற்கத்தக்கது, ஒரு நல்ல ஆரோக்கியமான. ஏன்னா அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கிறாரு. ஏற்கும்போது எல்லாரோடைய பார்வைகளும் எப்படி இருந்ததுன்னா, இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்குவாங்களா, வணக்கம் வைப்பாரா, ஓபிஎஸ் வைக்கலையே, அதான் சொல்லணும். ஓபிஎஸ் வருவாரா, வணக்கம் வைப்பாரா, இபிஎஸ் வருவாரா, வணக்கம் வைப்பாரா, இதெல்லாம் எதிர்பார்த்து. செந்தில் பாலாஜி வருவாரா, விஜய் பார்ப்பாரான்னு தான் எல்லாரோட கவனம் இருந்துச்சு. உதயநிதி முதல்வரை திரும்பி கூட பார்க்கல. அவர் பாட்டுக்கு பதவியேற்று போயிட்டார். அவர் ஒரு சிறிய புன்னகையோடு அப்படியே உட்காந்துருந்தார் விஜய். அப்போல்லாம் தெரியாது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இதை பண்ண போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அடுத்து செந்தில் பாலாஜியும் திரும்பி பார்க்கல, பதவியேற்று. அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதை கூர்ந்து கவனித்தவர்களுக்கு தெரியும். திமுக பரம்பரையாக திமுகவில் இருந்து எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்கல்ல, பழைய மந்திரிகளாக இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்தவங்கெல்லாம் தைரியமாக முதல்வருக்கும் வணக்கம் வச்சு போனாங்க. ஆனால் அண்ணா திமுகவில் தாவி வந்த குரூப் இருக்குங்களா, யாருமே முதல்வருக்கு வணக்கம் வைக்கல. ஸ்டாலின் உதயநிதிக்கு மட்டும் வணக்கம் வச்சுட்டு போனாங்க. எல்லாருமே நின்று பார்த்துட்டு வணக்கம் வச்சுட்டு தான் போனாங்க. அப்போ அது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனால் அது முடிஞ்ச உடனே கேம் ஆரம்பிச்சிட்டாரு. நேரடியாக போய் ஸ்டாலின் வீட்டில் போகும்போது பதறி அடித்து கொண்டு உதயநிதி அவர்கள் வேகமாக சென்று போய் முன்னாடி நின்னதாக இருக்கட்டும், இருந்து வரவேற்றதாக இருக்கட்டும், ஆறு தழுவி கட்டி பிடித்து கூட்டு போனதாக இருக்கும், கையை பிடிச்சிட்டே ஸ்டாலின் உள்ளே கூட்டிகிட்டு போனார். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தான். அது எல்லா அமைச்சரும் இருந்து இவர் அன்பில் சாதாரண டிஷர்ட் உடையில இருந்தார், ரொம்ப கேஷுவலா இருந்தார். வணக்கம் போட்டேன். அவரெல்லாம் பழைய நண்பர்கள் எல்லாரும் ஒன்னா கில்லி படத்துல இருந்து எல்லாம் ஒன்னா இருந்தவங்க. கில்லி இல்ல, முதல் படம் அதானே எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ரெட் ஜெயண்ட் எடுத்த படம் அதுதான் நினைக்கிறேன். முதல்ல உதயநிதி எடுத்த படம் இல்ல. அவர் மலேசியால இருந்து ஒரு பொருள் எல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி வரும் ஒரு படம். த்ரிஷா வருவாங்க, அந்த படம் தான் அவங்க எடுத்த படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குருவி தான் அவங்க எடுத்த முதல் படம். குருவி நண்பர்கள், குருவி நண்பர்கள். ஆமா ஆமா. அதனால அந்த பழைய இது இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி அதே மாதிரி வெளியில நின்று கட்டி பிடித்து விடை கொடுத்து அனுப்புனாரு. நேராக அடுத்த நேராக வைகோ அவர்கள் வீட்டுக்கு சென்றாரு. வைகோ சும்மாவே சொல்ல வேணாம், அவருக்கு உணர்ச்சி ஆமா. உடனே ஷேக்ஸ்பியரில் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் கொண்டு போய் அங்கு பாத்தீங்களா விஜய், இங்கு ஒரு விஜய்னு ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல அது ரொம்ப அவருடைய வீட்டில் நடந்த சமாச்சாரம், அவருடைய எப்பவுமே அவர் உணர்ச்சி வசப்படுகிற ஒரு நபரா இருக்கிறதுனாலதான் அரசியல் அவர் மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்தார். தொண்டர்களை பெற்றார்ன்றது ஒண்ணு, தோல்விகளை சந்தித்தார்ன்றது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா குடும்பத்தோட நின்று புகைப்படம் எடுத்த கணக்கு இருக்குல்ல. ஆமா, வைகோ வீட்டுல எல்லாருமே விஜய் ரசிகர்களாக இருக்காங்க. இல்ல குடும்பம் அங்கு வேலை பார்ப்பவர்கள் விஜய்க்கு நெட்டு முறித்தது, விஜய் பதிலுக்கு நெட்டு முறித்தது, இதெல்லாம் இருக்குது. இதுல இவங்க எல்லாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு விஜய் போனதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்தித்து 67 அறிஞர் அண்ணா செய்த காரியத்தை செய்த ஒரே தலைவர் விஜய் தான் பேசி. நீங்க இன்னொரு முக்கியமா விட்டுறீங்க, கையை பிடிச்சி இழுத்து ஆட்டின கை நிக்கவே இல்லை, ஆடிக்கிட்டே இருக்கு வெளியில கையை. நானு ஒரு ஒண்ணுங்கிற மாதிரி. அதாவது இதுல ஒண்ணு வைகோவினுடைய வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, திமுகவுடைய உதயசூரிய சின்னத்திலாம் கடைசி நேரம் நின்னாங்க. சீர்காழியில மட்டும் அவருடைய சின்னத்தில் நிற்பதாக சொல்லி கடைசி நேரத்தில் அதையும் மாற்றி எல்லாரையும் நிக்க வச்சுட்டாங்க. அதுல ஒரு பெருமையா ஒருத்தர் அவர் கூடவே இருக்காருன்னு அந்த சூரியன் சின்ன போட்டிருக்க டாட்டோ போட்டது விஜய் எடுத்து காட்டுறாரு. பாருங்க, நான் திமுகல இருந்து வரும்போது என் கூடவே வந்தவர் அப்படின்னு சொல்லி. இதான் சொல்ல வரேன்னா,
உண்மையிலேயே வைகோ வந்து அவருடைய சொந்த சின்னத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு பையன் போட்டிட்ட தீப்பொறி சின்னத்துல இருந்து 2 எம்எல்ஏ வந்திருந்தாங்கன்னா முதலாளா வருகிறேன் ஐயான்னு போயிருப்பாரு. ரைட், அடுத்தது சொல்லுங்க, அடுத்து எங்க போனாரு, அங்க என்ன நடந்தது? அடுத்ததாக நேரா எல்லாரும் எதிர்பார்த்தது அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து நின்னாங்க. ஆனா அதுல ஒரு முதல்வராக புரோட்டோகால வரிசையா கரெக்டா பயன்படுத்தி இருக்காரு. நீங்க வைகோ வீட்டுல இருந்து அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கு போறது தான் சரியான பாதை. ஆனா சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் வைத்திருக்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் இருக்கின்ற காரணத்தினால என்ன பண்றாரு, நேரம் முதல்ல அங்க போயிட்டு அப்புறம் இங்க வர்றாரு. அங்கேயும் கிட்டத்தட்ட ரசிக மனப்பான்மை தான் எல்லாருமே. குடும்பத்தோட நின்று புகைப்படம் எடுத்துக்கிட்டதாகட்டும் வச்சுக்கிட்டதாகட்டும். அது அண்ணன் சீமான் வீட்டில் என்ன நடந்தது? நீங்க அங்க இருந்தீங்க, தொலைக்காட்சியுடைய நேரடி ஒளிபரப்புலாம் நீங்க இருந்தீங்க வச்சுங்க. விஜயை வந்து உங்களுக்கு அண்ணன் அறிமுகப்படுத்தி வச்சா, நீங்க வந்து கைகுலுக்குனீங்க. அது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. எப்போதும் போல அந்த புரோட்டோகால் படி எல்லா இதுவும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ராசஸ் என்னங்கிறது அவங்க அங்கிருந்து ஒரு சிஐடி போலீஸ் வந்து, நீங்க வந்து அந்த சோழிங்கநல்லூர் தொகுதியினுடைய மாநில பொறுப்பாளராக இருக்கலாம், உங்களுக்கு தான் அலைபேசி அழைப்பு வந்தது. ஆமா, இன்னொரு பொறுப்பாளர் மைக்கேல் அவருக்கு வந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேகமா கிளம்பி ஓடும்போது வந்துருவாரு, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சேஞ்சஸ் நடந்தது. இல்ல அன்புமணி அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வராரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் எந்த இடத்துல அண்ணனை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத கேட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட நீங்க அதை சொல்லுங்க, என்ன சாப்பிட நீங்க காவல்துறை அதிகாரிகள் அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் உங்களை தொடர்பு என்ன சாப்பிட கொடுக்க போறீங்க அவருக்குன்னு கேட்டாங்க. நான் இருந்தேன், பார்த்தேன். உணவு என்ன கொடுக்க போறீங்க, அவர் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்க போறீங்களா அப்படிங்கும்போது அப்புறம் நான் அண்ணியிட்ட போய் கேட்டேன். அண்ணி சொன்னாங்க மோரும் 2 சுக்குமல்லி காபி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை தான் கொடுக்க போகிறாங்கன்னொன்னே இன்னொரு ஷாக்கா, இல்லை அது 2ஐயும் நாங்கள் வந்து சாம்பிள் கொடுங்க அப்படின்ட்டு 2 கவர் கொடுத்தாங்க. கவர் நீங்கள் தான் அந்த சொல்லுங்க. ஆமாம், அந்த கவர் வாங்கிட்டு வந்தீங்க. அதுவே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அதெல்லாம் அப்புறம் சரி, மோர் கொஞ்சமும் சுக்குமல்லி காவி கொஞ்சமும் கவரில் போட்டு பேக் பண்ணி சாம்பிள் எடுத்து போனாங்க. ஒரு முதல்வருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது, ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னென்ன சோதனைகள் இருக்கின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணன் வீட்டில் அவர் வரும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா சரியாக 4:50 ஒரு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துலலாம் வந்துட்டார். ரொம்ப எனக்கு என்னென்னா, அண்ணனோட வீடு வந்து ஒரு முட்டு சந்த் மாதிரி. அதுக்கப்புறம் வீடு கிடையாது, கடைசி வீடு அது. அதுக்கப்புறம் தெருவும் கிடையாது. ரொம்ப நேர்த்தியாக கரெக்டாக அவங்களோட வண்டி வாகனங்கள்லாம் முன்னாடி போயிடுச்சு. அவரோட வண்டி மட்டும் வீட்டுக்குள்ள அதுக்கான ஏற்பாடு பண்ணி சரியாக அந்த வாகனத்துக்குள்ள வந்து நிறுத்தினோன்னா, அண்ணனை பார்த்தோன்னா ஒரே புன்னகையோட தான் வந்தாரு. வரும்போதே மகிழ்ச்சியோட. இதுல வந்து நான் பார்க்குற வித்தியாசம் என்னன்னா, வைகோ வீட்டுக்கு முதல்வர் போன போதும் சரி, நம்ம அன்புமணி ராமதாஸ் அவருடைய வீட்டுக்கு போகும்போதும் சரி, அங்கெல்லாம் கட்சி உறுப்பினர்கள் இல்லாம குடும்ப உறுப்பினர்கள் தான் உள்ளுக்கு இருந்து பண்ணாங்க. ஆனா அண்ணன் வந்து கட்சியினுடைய மூத்த பொறுப்பாளர்கள் சென்னை பக்கத்துல இருக்கவங்களை அழைத்து அவங்களை எல்லாரையும் அவருக்கு அறிமுகப்படுத்தினார். எல்லாரோடையும் கைகுலுக்கி விட்டார். எல்லாரும் கைகுலுக்குனாங்க. அதுல நீங்களும் ஒரு அறை உள்ளுக்கு வைத்து அவர் தனியா பேசணும்னு சொல்லி விஜயே கேட்டுக்கிட்டாரு. அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு தனியான ஒரு உரை விஜய் வந்து தனியா பேசணும்னு கேட்டுக்கிட்டனால அண்ணன் அவரை எல்லாரையும் பார்த்த உடனே நம்ம எல்லாருமே அறையை விட்டு வெளியே வந்துட்டோம். அவரும் அண்ணனும் தனியா ஒரு 15 நிமிடங்களுக்கு மேல அவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கொண்டார்கள். அப்புறம் அண்ணன் புத்தகம் அவருக்கு பரிசளிச்சாங்க. புத்தகம் அவர் வந்து பூச்செண்டு கொடுத்தாரு, சால்வோ போட்டாங்க. மாண்பின் வெளிப்பாடு. ஒரு முதல்வர் வர்றாருன்ற போது அவருக்கு சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். இன்னும் நம்ம கிட்டையும் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கிற மாதிரி, அது இது வாங்கினா அது வாங்குங்கிற இந்த கூட அவங்களுக்குலாம் வந்து நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல இது வந்து நம்ம வந்து உலகோடு ஒட்ட ஒழுகல்னு இருக்குல்ல, அதை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டும். சும்மா வந்து வரட்டு மாட்டு நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் அவர் பண்ணும்போது அது பதில் மரியாதை பண்ண ஒரு முதல்வர் அப்போ நீங்க ஒண்ணு இல்ல, என்ன சாம்பிள் கொடுன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. காவல் அதிகாரி உங்கள்கிட்ட கேட்டாங்க, எங்க வீட்டுல குடிக்க போறாரு என்னுடைய தம்பி, நான் சாம்பிள் எப்படி தர முடியும் நாங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு முதல்வர் அப்படின்ற போது அவருக்கு சில நடைமுறைகள் இருக்கிறது. அவருக்கு கொடுக்கின்ற உணவுகள் வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும்ன்றது இருக்குது. கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நம்ம கொடுத்து அனுப்புறோம். அதெல்லாம் அது ஒரு ரைட். அடுத்து வேற எங்க போனாரு இன்னைக்கு? அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளியில வந்து திருப்பி எல்லாரையும் இது பண்ணிட்டு, முக்கியமா பொதுச் செயலாளர் வந்தாரு, பொசி ஆனந்த் வந்தாங்க. அவங்களையும் அப்புறம் நாங்கள் சரி அவர் தனியாக நிற்கிறாரு, அவர் வந்து பேசிடுவோம். அப்புறம் நாங்கள்லாம் போய் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு ஏதோ வேணுமா, என்னது குடிக்க வேணுமா எல்லாம் கேட்கும்போது அவருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இது பண்ணார். அப்புறம் அறிமுகப்படுத்தி வச்சாங்க எல்லாரையும். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். சரியாக இது பார்த்துட்டு போனது.
எனக்கு தெரிஞ்சு நேத்து அதோட அது அவரோட இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அதுக்கப்புறம் இன்னைக்கு போயிருக்காரு, இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவன் போயிட்டாரு, ஐயூஎம்எல் போயிருக்காரு. நேத்து அதோட முடிச்சுட்டு இன்னைக்கு நேரா ஆமா சத்தியமூர்த்தி பவன்ல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அது வந்து சத்தியமூர்த்தி பவன் தானே விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய தலைமை அலுவலகம்னு சொல்ற மாதிரி அடிதடி. சத்தியமூர்த்தி பவனுக்கு காங்கிரஸ்கார போனாவே அடி வாங்க முடியாது, அடிதடி தான் இருக்கும். அது பூச்செண்டுகள்லாம் மேல பறக்குது. ஒரு சிஎம் ஒரு முதலமைச்சர் வராரு, இந்த அளவுக்கு அவர் ஒரு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ போன மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு பறக்குது, பூச்செண்டுலாம் பறக்குது. ஆளு உள்ள போகும்போது தலைகளால கலைஞ்சு இந்த மன்னன் படத்துல கோட்டை போட்டுட்டு அத மாதிரி விஜய் வந்தாரு சத்தியமூர்த்தி பவன்ல இருந்து வெளியே வரும்போது. அந்த அளவுக்கு கொடூரப்படுத்திட்டாங்க. அப்பா இனிமே உங்க சட்டமன்றத்துல 4 எம்எல்ஏக்களோட போதும்பா, சத்தியமூர்த்தி பவன் எனக்கு வேணாம்பா. சிவி சண்முகமே பரவாயில்ல, அவர்கிட்ட போயிடுறப்பா. அவனா நைட்ல ஏதாவது போன போட்டுனா திட்டு வருமாங்க. அதோட முடிஞ்சு போச்சு, நீங்க வச்சு செஞ்சு அனுப்புறீங்களா வெளியே அப்படின்னு சொல்லி. அவரு 30க்கு மேல எம்எல்ஏ வச்சிருக்காரா, நீங்க 5 பேருக்கு எந்த பாட்டு படுத்துறீங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அது முடிஞ்சிருச்சு. அடுத்து லிஸ்ட் வச்சிருக்காரு போல, அடுத்து சிவி சண்முகம் வீட்டுக்கு போறாங்க. அந்த டீல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போவார் தெரியல. இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்தது, அதனுடைய சுவாரஸ்ய தகவல்கள் ஏதாவது? ஆமா, இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து சுவாரஸ்யமா தான் இருந்தது. முதல்வர் பேசினதாகட்டும், மற்ற தலைவர். இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்னன்னா 2 தினங்களுக்கு முன்னதாக காமராஜ் எம்எல்ஏவை தாவேக்காரர்கள் கடத்தி வந்து கடிதம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு. உடனே தாவேக்கா தரப்பில் இருந்து ஒரு வீடியோ கசிய விடப்பட்டது. இந்த மாதிரி ஒரு வாகனத்துக்கு அவர் ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதுவது, இல்ல அவரை மிரட்டி எழுதி வாங்கியிருக்காங்க, இது அதுவே இல்லை, இது போலியான கடிதம் அப்படின்னு சொல்லி டிடிவி கொடுத்தாரு. பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இந்த நிலைமையில இன்னைக்கு என்னன்னா, காமராஜ் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது விஜயா ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுறாரு. இப்ப டிடிவி எங்க போய் மூஞ்ச வச்சுப்பாருன்றது தெரியல. நீக்கிட்டாரு, அது அடுத்த விஷயம். கட்சி விட்டு நீக்கிட்டார். இப்ப நம்மளுடைய கேள்வி இங்க என்னன்னா, இது பொதுமக்கள் எல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி. நேற்று அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சொன்னீங்க, உங்களுக்கு அந்த கடிதம் எப்படி கிடைச்சது? இப்போ தாவேக்கா தரப்பினர் வந்து கவர்னர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, கவர்னர் வந்து உங்களுக்கு அலைபேசியில் அழைச்சு இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாரா? அப்படின்னா அது என்ன செய்யணும்? அதை வெரிஃபை பண்ண வேண்டியது கவர்னருடைய கடமை. அந்த கன்சென்ட் எம்எல்ஏட்ட தான் கேட்டிருக்கணும், உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அப்புறம் வெளியே வந்து என்ன சொன்னீங்க, வாட்ஸ்அப்ல கொடுத்துருக்காங்க, கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்காங்க, வாட்ஸ்அப்ல எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. யார் அனுப்புனது? அது எதுவுமே சொல்லலை. அப்போ இது குறித்து மிகப்பெரிய விசாரணை நடத்தப்பட வேண்டிய தேவை இருக்குன்னு தான் நம்ம கருதுறோம். நீங்க காவல் நிலையத்தில் புகார் இருக்கு, பெண்டிங் இருக்குது. இப்போ அவர் எம்எல்ஏ வந்து நீ கட்சி விட்டு நீக்கிட்டீங்க, அப்போ அவராக தான் ஆதரவு கொடுத்துருக்கிறார். அப்போ அன்னைக்கு இரவு 12 மணிக்கு காமராஜ் எம்எல்ஏவை அழைத்து கொண்டு 12 மணிக்கு கவர்னருடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கி 12 மணிக்கு கவர்னர் மாளிகை, இப்போ மக்கள் மாளிகை, அங்கே போய் அவரை பார்த்தீங்க. அப்போ நீங்க காமராஜை டிடிவி தினகரன் கடத்தி சென்றாரா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையாங்க? அப்ப இதுக்கு பின்னணியில என்ன இருக்குன்றத தயவு செய்து மக்களுக்கு உண்மையை விளக்குவதற்கு அந்த குற்றத்தை பதிவு செய்து எஃப்ஐஆர் போட்டிருக்க காவல்துறை அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஆமா, இல்ல இதுல 2 விஷயம். அதுல இந்த பக்கம் காங்கிரஸுடன் திமுகவுடன் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் இந்த கட்சியெல்லாம் வந்து முந்தி கொண்டு வருது, நான் விஜயோட இருக்கேன்னு. இந்த பக்கம் மறைமுகமா இருக்கக்கூடிய அமமுக வருது, அடுத்து அதிமுக உடஞ்சு போய் நான் கொடுக்குறேன். அப்ப நீ திமுக ஆதரவோட இருக்கணும், இல்ல பாஜக ஆதரவோட இருக்கணும். இப்ப ஏதோ ஒரு கையில சிக்கி கொண்டுதான் உங்களோட ஆட்சி நகரம் போகுது. இன்னைக்கு சட்டமன்றத்தை முதல்ல பாத்துறணும்னு நான் நினைக்கிறேன். சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் முதல்வர் பேசுனது சுவாரஸ்யமா இருந்தது. முதல்வர் பேசும்பொழுது இங்கிலாந்துல நடைபெற்ற சபாநாயகரை எதுக்காக அழைத்து எதிர்க்கட்சி தலைவர் அவை முன்னவரும் எதிர்கட்சி தலைவரும் ஏன் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கதையெல்லாம் சொன்னார். ஓடி போயிடக்கூடாது, ஏன்னா சபாநாயகர் வந்து மன்னர்கிட்ட போய் தகவலை சொல்றவர், மன்னருக்கு எதிரான தீர்மானம் வரும்பொழுது அவர் தலையை சிறை சேதம் பண்ணிடுவாங்கன்னு அதெல்லாம் சுவாரஸ்யமா இருந்தது. அதே மாதிரி இவர் பேசும்போது, உதயநிதி பேசும்போதும் மிக சிறப்பாக தான் பேசினா நம்ம சொல்லணும். ஒரு சட்டமன்றம் முதல் நாள் அப்படின்றதுனால இதுல முக்கியமான விட நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா, நிறைய ஒரு இக்கெல்லாம் வச்சு பேசினார். நீங்க சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிலாம் பேசினாரு. நீங்க சந்தோஷம், முதல்வருமே கூட சனாதனத்துக்கு எதிரானவன் காட்டுறதுக்காக தான் நேற்று வந்து முதல் வேலையா முந்தா நாள் வந்து பெரியார் திடலுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க. அது அவங்களுடைய இது. இங்க நம்ம முக்கியமா பேச வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, முதல்வராக ஒரு பதவி இருக்கின்ற பொழுது பாடப்பட்ட பாடல்
தமிழ்தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு தள்ளிட்டு அங்கே வந்து தேசிய கீதத்தை பாடினாங்க. அதுக்கு வந்தே முன்னதாக வந்தே மாதரம் பாடப்பட்டது. அப்போ அதை பற்றி கேள்வி எழுப்புகின்ற பொழுது கவர்னர் அலுவலகத்திலிருந்து வந்தே மாதரம் முதல்ல பாடணும், கண்டிப்பாக பாடப்பட வேண்டும் என்று மத்திய அரசுலேருந்து சர்க்குலர் வந்திருக்கு, சட்டம் இருக்குது, அது பாடாமல் இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தாவேகாவினுடைய அமைச்சராக இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற ஆதவ அர்ஜுனா விளக்கம் கொடுத்தா நம்ம அதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் நேற்று மேற்கு வங்கத்தில் நடந்த முதல்வருடைய சுயந்த அதிகாரியுடைய பதவியேற்பு நிகழ்வில் வந்தே மாதரம் பாடப்படவில்லை. அப்போ அங்கே வந்து போயிருக்கிற கவர்னர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கிற ரவி இப்போ இது குறித்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார். அப்போ இது வந்து நம்ம வந்து தமிழர்களாக நம்ம விழித்துக் கொள்ள வேண்டியிருக்கு. எது சரி தப்புன்றது அடுத்த விஷயம், பாடப்பட்டது பாடப்படாமல் இனிமேல் பாடப்படாது அப்படின்னு சொல்லி அரசு சொல்லிடுச்சுன்றது அடுத்த விஷயமா இருந்தால் கூட பிஜேபியை சார்ந்தவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழை வந்து தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பழைய கதையில் நீச பாஷை அப்படின்ற மனநிலையிலே இருக்கிறாங்க. ஆனால் வெஸ்ட் பெங்காலுக்கு போகும்போது அங்குள்ள பெங்காலியினுடைய மொழி உணர்வுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தேசிய கீதம் அவங்களுடைய மொழியில் இருக்குது, தேசிய கீதம் அவங்க மொழியில் இருக்குது, அதனால அதை முதல்ல பாடுறாங்க. வந்தே மாதரம் பாடப்படவே இல்லை. அப்போ வங்காள மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வரும்போது என் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி காரெல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குற நேரத்திலேயே இன்னொரு தகவலை இங்கே சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. பிஜேபியில் இருக்கின்ற அண்ணாமலை தனியாக வெளியே வந்து புதிய கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படின்ற தகவல் வருது. மறுபடியும் இல்ல, இது புதிது. இது ஏற்கனவே ஒரு தகவல் இருந்துகிட்டே அது வந்தது, இல்லைன்னு மறுத்தார். ஆனா இப்பொழுது வேற வழி இல்லை அப்படின்னு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு கட்சி ஆரம்பிப்பினுடைய பின்னணியிலையும் பிஜேபி தான் இருக்க போகிறது. ஆனா பிஜேபியினுடைய முகத்தை காட்டாமல் பிஜேபின்னு சொன்னா தமிழ்நாட்டில் நுழைய முடியல. இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சா யாரு பிஜேபி நுழைய விடுவாங்க? தமிழ்னு வரும்போது நீச பாஷைன்னு சொல்லி தமிழ் தாய் வாழ்த்த பின்னாடி தள்ளிடுற. ஆனா பெங்கால்ல போய் இதை சொல்ற. நீ பூரியில போய் பேசும்போது பூரி ஜெகநாதன் ஆலயத்தினுடைய கீ வந்து பாண்டியன் அங்க ஐஏஎஸ் அதிகாரியுடன் அங்க அரசியல்ல செல்வாக்கா இருக்காருன்றனால தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி தமிழனை திருடன் பட்டம் கேட்டுற. இப்படி தமிழர்களுக்கு எதிராகவே நீ பிஜேபி பேசுகிற சங் பரிவார அமைப்புகள் பேசுகின்ற சூழல்ல இங்க சங் பரிவார அமைப்புகளால் பிஜேபியால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற சூழல் வந்ததுனால பிஜேபி என்ன செய்யறான்? போன தேர்தலில் தன்வழியா வர்றதுக்கு போன தேர்தலில் இவர் அண்ணாமலை தனியாக நின்று கிட்டத்தட்ட 18% வாக்குகளை அந்த கூட்டணிக்கு பெற்றுக் கொடுத்தார் அப்படின்றத மனசுல வச்சுட்டு நீ தனியாவே நில்லு, உனக்கு ஃபண்டிங்லாம் நான் பண்றேன், நீ பிஜேபி முகமா அங்க காட்டிக்காத, நீ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக தமிழ்நாட்டினுடைய அரசியலை பேசி நீ பெரிய கட்சியா வளர்ந்து வா, அதுக்கு பின்னாடி நம்ம என்னன்றதை பார்த்துப்போம். திமுகவை காலி பண்ற வேலையை நாங்க செய்யறோம். திமுகவுடைய பழைய அமைச்சர்கள் எல்லாரையும் தூக்கி உள்ளுக்கு போடுறோம். அவன் 29ல் பிஜேபி கூட்டணிக்கு வராத பட்சத்தில் நான் அந்த வேலையை செய்யறோம், இல்லைன்னா அதுக்கப்புறம் அதை செய்கிறோம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவரை தனியாக கட்சி ஆரம்பிப்பதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் ஒரு 30 நாட்களுக்குள்ளாக அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். அவரை பத்தி கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன்லாம் போட்டு இன்ஸ்டாகிராம்ல அவரோட ரீல்ஸ்லாம் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அவரோட இமேஜை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. இதையும் பேச வேண்டியிருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் இருக்கு. நேற்று நம்ம பேசுகின்ற பொழுது நம்முடைய செய்தி சேனல் நம்ம அதை பேசியிருக்கிறோம். திருப்பத்தூர்ல ஒரு ஓட்டில வெற்றி பெற்ற சமாச்சாரம். அது நம்ம நேற்று பேசும்போதே பல உள்குத்து இருக்கின்றத நம்ம பேசணும். ஏன்னா இது வந்து தேர்தல் வழக்காகத்தான் விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் தேர்தல் வழக்காக விசாரிக்கப்படாமல் ரிட் பெட்டிஷனாக விசாரிக்கப்படுகிறது அப்படின்றத நேற்று சொல்லியிருக்கிறோம். அப்போ இதில் பல விஷயங்கள் இருக்குது. பிஜேபி திமுக அந்த கூட்டணி இந்த வேலையை செய்யுது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் பாருங்க, இன்னைக்கு வந்து நீதிமன்றம் அந்த எம்எல்ஏ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட தாவேகானுடைய எம்எல்ஏ சேதுபதி நாளை நடைபெறுகிற நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிப்பதற்கான தகுதி கிடையாதுன்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய அநியாயம். எதனால சொல்றோம்னு சொல்லி சொன்னா, ஒரு இடத்துல ஸ்டே கொடுக்கறதுன்றது வந்து எதுக்கு கொடுப்பாங்கன்னா மிகப்பெரிய இழப்புகளை தவிர்ப்பதற்கு தான் நீதிமன்றம் ஸ்டே கொடுக்கும். இப்போ ஒரு இடத்துல ஒரு நிலம், அந்த நிலம் தொடர்பாக உங்களுக்கு எனக்கும் ஒரு டிஸ்பியூட் இருக்குது. இந்த நிலம் ஏன் நிலம்னு சொல்றேன், இல்ல ஒரு அடி நீங்க உள்ளுக்கு தள்ளி வந்துட்டீங்க, இந்த இடம் வந்து ஒரு ரெண்டு பக்கத்துல பிளாட்டை வாங்குறோம், ஒழுங்கா சர்வே பண்ண முடியல, நீங்க அளக்கும் போது ஒரு அடி உள்ளுக்கு வந்துடுறீங்க, நான் வந்து நீதிமன்றத்தில் போய் வழக்கு கொடுக்குறேன். அப்ப நீங்க இல்ல என்னுடைய நிலம்னு உங்களுடைய டாக்குமெண்ட்டை காட்டுறீங்க, நான் என்னுடைய டாக்குமெண்ட்டை காட்டுறேன். பட் ஆனா எந்த இடம் ஒரு அடி உள்ளுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வீடு கட்ட ஆரம்பிக்காம இருக்கிறீங்கன்னா, வீடு கட்ட தொடங்குறீங்கன்னா நீதிமன்றம் உடனடியாக ஸ்டே கொடுக்கும். நான் போய் கேட்டேன் என்ன காரணத்தினாலனா, நீங்க வீடு கட்டினதுக்கு அப்புறம் அதை சர்வேரை வைத்து அளந்து பார்த்து இல்ல இந்த இடம் என்னுடைய நிலம் தான் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா வீட்டை இடிக்க முடியாது இல்லையா? அப்போ பெரும் இழப்பு ஏற்பட்டு போயிடும். நீங்க வீடை கட்டி முடிச்சிட்டீங்க, நான் என்ன செய்ய முடியும்? ஒரு அடியை உங்களுக்கு விற்க முடியுமா? அப்போ அந்த சிக்கல், அது பெரிய இழப்பு வரக்கூடாதுன்றதான் ஸ்டே கொடுப்பாங்க. ஆனா இந்த வழக்கில் நீங்க பாருங்க, ஒரு எம்எல்ஏ ஒரு ஓட்டில் ஜெயிக்கிறாரு. அதை தேர்தல் வழக்காக விசாரிக்காம ரிட் பெட்டிஷனா விசாரிக்கிறதுக்கு சொல்லப்படுகிற காரணம், இந்த திருப்பத்தூர் தொகுதிக்கு வர வேண்டிய ஒரு போஸ்டல் ஓட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் தொகுதிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல பதில் மனு தாக்கல் பண்ணி இருக்கிற தேர்தல் ஆணைய தரப்புல
அப்படி எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, ஆவணங்களும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க இல்ல, அந்த தேர்தல் அதிகாரி சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதை வைத்தே அவர்கள் சொல்லுவதாக இருந்தால் கூட 2 நாள் பொறுத்து தீர்ப்பு சொல்லிட்டு போகலாம். என்ன செய்யணும்? அந்த ஓட்டை கொண்டு வாங்க, அது எந்த ஓட்டுன்னு பாருங்க, அதை எடுத்து கணக்கில் சேருங்க, அது யாருக்கு விளப்பட்டிருக்கிறதுன்றதை வைத்து தீர்ப்பு சொல்லுங்க. ஒரு உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம், அந்த ஓட்டை, அந்த போஸ்டல் ஓட்டை திறந்து பார்க்குறாங்க, அந்த ஓட்டு தாவேக்காக்கு இருக்கு அப்படின்னா தாவேக்கா வேட்பாளர் 2 ஓட்டில் ஜெயிக்க போறாரு. இல்ல, அதை திறந்து பார்க்கும் பொழுது அந்த ஓட்டு திமுகவுக்கு இருக்குது, கண்ணப்பனுக்கு விழுந்துருது அப்படின்னா 2 பேரும் சமமாக ஆகி வருகிறார்கள். அப்ப என்ன செய்வாங்க? லாட் போட்டு பார்த்து ஜெயிக்கணும். இப்படி ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தா பரவாயில்ல, அது வரைக்கும் இப்ப இருக்கிற எம்எல்ஏ தொடரட்டும் தான் சொல்லியிருக்கணும். என்ன காரணம்னா, இப்போ இது நடக்குது, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது. நம்பிக்கை வாக்கெடுப்புல தாவேக்கா ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோல்வியை தழுவியதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவருக்கு வாக்களிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு தடை விதிச்சுட்டாங்க. ஒரு வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை தழுவி விடுகிறது. அடுத்த முறை ஒரு வாரம் பொறுத்து அந்த ஓட்டை பிரித்து எண்ணுகின்ற பொழுது அந்த ஓட்டு தாவேக்காவிற்கு விழுந்திருந்து அவன் அதே வேட்பாளர் தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு திரும்ப அவருக்கு அந்த பவரை கொடுக்குறீங்க, எம்எல்ஏன்ற பவரை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா யாருக்கு இழப்பு? இப்போ இன்கேஸ் இவருக்கு ஸ்டே கொடுக்கல, ஓட்டு அடிச்சு வெற்றி பெற்றார், நாளைக்கு அதை பார்க்கும் பொழுது இல்லை அந்த ஓட்டு திமுகவுக்கு தான் விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லி 2 சமமா இருக்கிறாங்கன்னு லாட் போட்டு பார்த்து கண்ணப்பன் வெற்றி பெற்றாருன்னு வச்சுக்கோங்க, பெரிய கருப்பன் வெற்றி பெற்றாருன்னு வச்சுக்கோங்க, மீண்டும் ஒரு முறை நம்பிக்கை வாக்கு கோர சொல்லி நீதிமன்றமே சொல்ல முடியுமே? 24 மணி நேரம் அவகாசம், உடனே நம்பிக்கை வாக்கு கோருங்கன்னு சொல்ல முடியுமே? அப்ப எந்த ஸ்டாண்டர்ட் நீதிமன்றம் எடுத்திருக்க வேண்டும்? ஆனா எது எடுத்திருக்குது? அப்ப இதனுடைய பின்னணியில தான் நம்ம நேற்று பேசுகின்ற பொழுது இதெல்லாம் திமுக பிஜேபியினுடைய கூட்டு இருக்கிறது. எந்த வழக்கறிஞர் யாருக்காக ஆஜரானார் அது இல்லாம நீதித்துறையில யாரு அங்க யாருடைய குடும்பம், இந்த பல விஷயங்கள் அங்க பேசப்பட்டிருக்குது. அப்போ இப்படிப்பட்ட விஷயத்துல இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னா இதான் மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதே நம்ம சொல்ல விரும்புறோம். ஆமா, இது இல்லாம வேற என்ன சமாச்சாரங்கள் இருக்குன்றது அதிமுக சிவி சண்முகமா போய் நினைச்சு நிக்கிறது. இன்னைக்கு கட்சி என்னோட பக்கம் தான் இருக்கு, 24 எம்எல்ஏக்கள் தொண்டர்கள் இதுதான் எடப்பாடி இந்த சைடு கொடுக்குறாரு. அந்த பக்கம் ஒரு வெளிப்படையா சொல்லியிருக்காரு, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து நாங்கள் இல்ல, அது உண்மைதானே, அது எல்லாருக்கும் மறுக்கிறாரு, எடப்பாடி மறுக்கிறாரு. எதுவும் நம்ம ஏற்கனவே 3 தினங்களுக்கு முன்னாடி நம்முடைய செய்தியிலே சொல்லியிருக்கிறோம். சிபிஎம்னுடைய தேசிய செயலாளர் பேபி ஏஎன்ஐக்கு இன்டர்வியூ கொடுக்கின்ற பொழுது மிக தெளிவாக அந்த அழுத்தத்தை கொடுத்தாரு அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லி இருக்கிறோம். அப்ப இதை விட மாற்றி சொல்றதுக்கு என்ன இருக்குது? அப்போ இவ்வளவு மோசமான அரசியல் திமுகவும் அதிமுகவும் இங்கே பண்ணுறதுக்கு துணிஞ்சிருக்காங்க அப்படின்றதான். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு முதல்வர் அறிவித்தது, டாஸ்மாக் கடையில் 717 கடைகளை அவர் உடனடியாக மூடுறதுக்கு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் என்ன சொல்றாங்கன்னா, வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் உடனடியாக 500ன்னு சொன்னிச்சு, இப்போ அது 700ன்னு ஆரம்பிச்சிருக்கு. இல்லை 500ன்னு சொல்லிச்சு, அது இதுல முக்கியமான விஷயம். திமுக டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக சொல்லிவிட்டு பின்னாடி வழியாக, அதுவும் என்ஹெச்ல இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு சைடு வழியாக கிலோமீட்டர் கணக்கெல்லாம் வச்சு திறந்து விட்டாங்க. இன்னொன்னு என்ன, எப்படி லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னா, மணமகிழ் மண்டபம் லைசன்ஸ் கொடுத்து அதே பார திறந்து விட்டாங்க. மணமகிழ் மண்டபத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க தான் அதை பயன்படுத்த முடியும்ன்றது சட்டம் இருந்தாலும் கூட அது அப்படி இல்லாமல் ஒரு டாஸ்மாக் பார் போல தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க செயல்பட்டு இருக்குது. அப்ப நம்ம முதல்வருக்கு நம்ம இது மூலமாக, அருந்தமிழ் மூலமாக என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, நீங்க அதையெல்லாம் ஆராய்ந்து எப்படி மணமகிழ் மண்டபமாக செயல்பட்டா அது அந்த உறுப்பினர்கள் இல்லாம மற்றவர்களே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்ல அதெல்லாம் தடை பண்ணுங்க, அந்த லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. ஆதவர்ஜனா மார்டின் எல்லாம் இருக்காங்க. அது இல்லாம இப்ப நீங்க வழிபாட்டு தலங்கள் 276, கல்வி நிறுவனங்கள் 186, பேருந்து நிலையம் 255, மொத்தம் 717 இதை மூடுறோம்னு சொல்றாங்க, வாழ்த்துறோம். ஆனா உண்மையிலேயே இவைகள் தான் மூடப்படுகிறதா? ஏன்னா புள்ளி உரம் இருக்கும். இந்த கடைகளில் சேல்ஸ் அதிகமாக இருந்தால் இந்த அதிகாரிகள் அந்த கடையை மூட மாட்டாங்க. சேல்ஸ் குறைவாக இருக்கிற இன்னொரு கடையை மூடிட்டு இந்த கடையை மூடதான் கணக்கு காட்டுவாங்க. இதை முதல்வர் விழிப்போட இருந்து இதை பார்க்கணும். ஏன்னா இது தொடர்பாக டாஸ்மாக் தொழிற்சங்கங்கள் எல்லாமே அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஊழியர்களுக்கு மாற்று வேலைகளை வழங்குறதுக்கான கிட்டத்தட்ட 2500 ஊழியர்கள் இதனால் பாதிக்கப்படுவாங்க. 717 நம்ம கடைகள் மூடப்பட வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் பாதிக்கப்படுகின்ற ஊழியர்களுக்கு மாற்று வேலைனா இவ்வளவு நாள் கிடையாது. 23 ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தில் இந்த துறையில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாற்று பணியை தமிழக அரசு ஒதுக்க வேண்டும் அப்படின்றதை நம்ம முக்கியமாக சொல்லுகின்றோம். திருச்சியில் ஒரு 300 ரவுடிகள் அவரெல்லாம் கூப்பிட்டு பெரிய எஸ்பி பெரிய வகுப்படுத்திருக்காரு. அப்படிலாம் இருக்கக்கூடாது, சிங்கம் சூர்யா மாதிரி வகுப்படுத்திருக்காரா? வகுப்படுத்ததோட நிக்க கூடாதுயா, நடைமுறைப்படுத்தணும், நாளை முதல் பாருங்க அப்படி இப்படின்னு இருக்காரா. இது எல்லா மாவட்டத்துக்கும் பரவி இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம, சட்டம் ஒழுங்கு பாதிக்காம,
தொடருமானால் நிச்சயமாக அருந்தமிழ் முருகனால் சரி எல்லாரும் பாராட்டுவோம். இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய விமர்சனங்கள் வரும். தொடரும். நேற்று மாதிரி போய் ரோட்ல நின்றுக்கிட்டு மாவட்ட செயலாளருக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் பண்ணி பெரிய இது பண்ணியிருக்காங்க. திருக்குளங்குன்றூர்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஆனால் அதுக்கு வன்மையாக கண்டனமும் பொதுச் செயலாளர் இன்னைக்கு கொடுத்துருக்காரு புஷி ஆனந்த். இந்த மாதிரி யாரும் பொதுமக்களுக்கு இடையூறாக சுவரட்டி ஒட்டுறதோ பதாகை வைக்கிறதோ பிறந்தநாள் கொண்டாடுறது மாதிரிலாம் இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. எப்போதும் போலதான் பார்ப்போம். இன்னும் நாட்கள் இருக்கிறது. ஓரிரு நாட்கள் தான் நடந்திருக்கு. கண்டிப்பா. அதனால ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக எதிர்ப்புகளாக நாம் தொடர்ந்து பதிவு செய்வோம். இதுதான் இன்றைய செய்திகள். நன்றி, வணக்கம். நன்றி.